வாங்க பேசலாம் வித் மீ துர்கா. நான் உங்கள் துர்கா. என்ன கேர்ள்ஸ், ஆல் ஃபைனா? எல்லாம் மௌனமே நேசியாக நாவில் கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி நான் தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்தில் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பியூட்டிஃபுல் தமிழ் சாங் பற்றி தான் பேச போகிறேன். இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது தமிழ் சினிமாவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1983 வந்த ஒரு ஓடை நதியாகிறதுன்ற படத்தில் வந்த சாங் தான். நம்ம ராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஹீரோ யார் தெரியுமா? 90s வில்லனுங்க, நம்ம ரகுவரன் சார் தான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாருங்க. சாங் தலையே குனியும் தாமரையே அப்படின்ற சாங் தான். எஸ்பிபி அண்ட் ராஜேஸ்வரி அம்மா பாடியிருப்பாங்க. ரீதி கவுளை ராகத்தில் நம்ம மாஸ்டர் அவ்வளோ இதமாக போட்டிருப்பாரு இந்த சாங்கை. இந்த ரீதி கவலை ராகத்தில் லேட்டராக வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்பிளுக்கு சொல்லணுன்னா முதல்வன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் போட்ட அழகான ராட்சசியே அந்த சாங்கு, சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜேம்ஸ் வசந்தன் போட்ட கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் அந்த சாங்கு, நம்ம வித்யாசாகர் சார் போட்ட சுடும் நிலவு சுடாத சூரியன், ரொம்ப அழகாக உன்னிகிருஷ்ணன் சார் பாடியிருப்பார் இந்த பாட்டை. அப்புறம் நம்ம ராஜா சாரே கூட இந்த ராகத்தில் இன்னொரு பாட்டும் போட்டிருக்காரு. சின்ன கண்ணன் அழைக்கிறான், இந்த பாட்டு தான். இதெல்லாம் நீதி கவலை ராகத்தில் வந்த பாட்டு தாங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாட்டை கேட்டிங்கன்னா இந்த பாடல்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ சொல்லுங்கள் கேர்ள்ஸ், நம்ம ரகு சார் நடித்த தலையை குனியும் தாமரையே சாங் அண்டர் ரேட்டட் தானே? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர் ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பேசலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸ்டே கனெக்டட். வாங்க பேசலாம் வித் மீ துர்கா.